What's up guys, welcome back to MLG Stephen. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிரானிக் சாப்டர் 3ல பார்த்தீங்கன்னா பலூன் எஸ்கேப் தான் ப்ளே பண்ண வந்திருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க நண்பா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, மறக்காம பெல் பட்டனால் குத்து வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைட்டாக சவுண்டு மட்டும் இருக்கும், அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் மழை பெஞ்சு அந்த சவுண்டு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னென்னலாம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல இந்த பசங்க ரெண்டு பேரும். சரி வாங்க டே ஒன் சரி இப்போ டே ஒன் லைட்டாக இதில் கிராஃபிக்ஸ் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க கைஸ். ரொம்ப நாள் ஆச்சு நான் இந்த கேம் ஆடி 3 ஆடி ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்குள்ளே கிராஃபிக்ஸ் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த பொருளாக இப்போ தொலைஞ்சி போச்சுன்னா கூட நம்ம இதில் கண்டுபிடிச்சலாம். ஏன்னா வந்து எல்லோ கலரில் ஷைனிங் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. எப்படி இந்த கேமில் ஐஸ்கிரீம் கேமில் பார்த்தீங்கன்னா பொருள்லாம் கீழே வந்துச்சுன்னா ஷைனிங் ஆகிற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. சரி பலூன் எஸ்கேப்புக்கு பொருட்கள்லாம் எங்கே இருக்குன்னு இப்போ தேடணும். கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரைட்டாக கொண்டு வந்திருக்காங்க. இதோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸ் தான் பலூன் இதோட ஒரு பார்ட். பலூன் எஸ்கேப் பண்ணுறதுக்கு ஒரு பார்ட். இப்போ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரிசிட்டி வர வைக்கணும். அப்புறமா டிக்கெட் வர இது பண்ணணும். டிக்கெட் இது பண்ணால் தான் இந்த இதை ஓப்பன் பண்ணணும். இந்த மிஷின் இருக்குது பாருங்கள், இதுதான் ஓப்பன் பண்ணணும் இந்த ட்ரெயினை. நம்மளால் இப்போ ஓப்பன் பண்ண முடியாது. சரி இப்போ நம்ம மேலே போகலாம். அதுக்கு முன்னாடி இதை திறந்து விட்டு போயிடலாம். நான் நினச்சேன்னா இது வந்து இந்த ட்ரெயினோட இது பாதி இது பண்ணணுன்னு தான் எஸ்கேப் பண்ணணும் அந்த இது கிடைக்கும்னு நினச்சேன். பார்த்தா அப்படிலாம் இல்லை. சரி இப்போ யாரோ ஒருத்தர் வர மாதிரி இருக்குது. சரி இப்போ நம்ம இதுக்குள்ளே போகலாம். இங்கே எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் மோடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 கட்டை போட்டிருப்பானுங்க. அதான் கொஞ்சம் லைட்டாக வெறுப்பு. சரி இப்போ ஓகே, இப்போது யார் வராங்கன்னு பார்க்கலாம். யார் வருவான்னு தெரில. இதில் அடி வாங்காமல் விளாடணும். கொஞ்சம் பார்த்து தான் விளாடணும். கொஞ்சம் பார்த்து தான் சரி பண்ணி. இப்போ கிராண்ட்பா போயிட்டான். கிராணி எங்கே இருக்குதுன்னு தெரில. கிராணி இப்படி போனோன்னா செகண்டே மேலே ஓடிடலாம். அவ்வளோதான் கைஸ். இதுக்கு மேலே ஒரு டைம் கிடைக்காது. டப்புன்னு ஓடிடலாம். 2 பேரும் இங்கே தான் போயிருக்காங்க. இப்போ கரெக்டாக இருக்கு, நம்ம ஓடிடலாம் மேலே. யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். போகலாம். இப்போ கன்று வர கிராண்ட் பாக்கிட்டேருந்து இது பண்ணணும். இது எதுக்கு ஓப்பன் பண்ண எனக்கு சம்மந்தம் இல்லாமல். சரி அது கிடக்குது விடுங்க. சரி வாங்க நம்ம மேலே போய்ட்டு இந்த இதை ஓப்பன் பண்ணலாம். இங்கே எதுவுமே இல்லை. இங்கே எதுவுமே இல்லை. ஓகே இப்போது மேலே போகலாம். மேலே வந்து கிராண்ட்பா ரூமில் கிராண்ட்பா கீழே இருக்காங்க பிரச்சனை பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம இதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் பார்த்திங்கன்னா ஒரு 4 பாக்ஸ் வேணும். அந்த பாக்ஸில் ஒரு பாக்ஸை நம்ம அங்கே பார்த்தோம், அங்கே ட்ரெயின் ஆண்ட பார்த்தோம். அதே மாதிரி 4 பாக்ஸு. அடுத்து வந்து ஒரு சிலிண்ட்ரு வேணும்னு நினைக்கிறேன். ஆமாம் 3 பாக்ஸ் தான் நினைக்கிறேன். ஆமாம் ஒரு சிலிண்ட்ரு ஒன்று வேணும். அடுத்தது அப்புறமா வந்து மேட்ச் பாக்ஸ் வேணும் அந்த இதை பற்ற வைக்கிறதுக்கு. சரி இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஷட்கியை பார்த்திங்கன்னா கீழே போட்டுடலாம். ஷட்கியை கீழே போட்டுடலாம். ஏன்னா வந்து நம்ம சுற்றியும் போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதுக்குள்ள கிராணி வந்துடும். அதனால் இங்கே கீழே போட்டோன்னா அந்த சவுண்டுக்கு கீழே ஃபஸ்ட்டு கன்ஃபார்மாக போனோன்னா பார்த்து நம்ம இப்படி போயிடலாம். அவ்வளோதான். இந்த ஸ்லிண்டினா ரூமில் இருக்கான்னு தெரியல ஒரு பாக்ஸு. நான் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாட்டி பண்ணும்போது அங்கே இருக்குது கைஸ். ஒன்று இருக்குது கைஸ். இதோ இருக்குது. இங்கே பக்கத்தில் ஒன்று இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா இது இருக்குது. சரி இப்போ இங்கே தான் இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே எதுவும் இல்லை. சரி இப்போது லிஃப்ட்டு போட்டு கீழே போகலாம். இதில் நீங்கள் பார்த்து இறங்கணும் கைஸ். ஏதோ ஒரு இதில் இறங்கிட்டிங்கன்னா டமால்னு கீழே வந்து செத்துருவீங்க. பார்த்து ப்ளே பண்ணணும் இது. ஓகே இங்கே தான் இருக்கா. வெப்பன் கீ கொடுங்கடா. எதுவுமே இல்லையா? சூப்பர். எதுவுமே இல்லை. இப்போ இங்கே ஒரு இது ட்ராயர் இருக்கும். இதில் எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். சூப்பர், தேங்காய் கிடச்சிச்சு. ஐயோ இந்த ஸ்லெண்ட்ரினா வேறு. தேங்காய்க்குள்ளே கன்ஃபார்மாக இதுதான் இருக்கும். ஐயோ கிராணி வேறு பார்த்துச்சு. தேங்காய்க்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். கன்ஃபார்மாக இதாக இருக்கும். காயின் தான் இருக்கும். அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. டிக்கெட் எடுத்து வேணால் அந்த இதை வேணால் ஓப்பன் பண்ணலாம். இந்த காயின் எடுத்துன்னு போய் அங்கே போட்டுடலாம். ஒரு பாக்ஸ் பார்த்திங்கன்னா அங்கே போட்டு வச்சுருக்கானுங்க. இப்போ அதுக்கு நம்ம வந்து பிரிட்ஜ் கிராங்க் கண்டுபிடிக்கணும். இதில் பாதி பொருளை கண்டுபிடிச்சி தான் எஸ்கேப் பண்ண மாதிரி வச்சுருக்காங்க. எப்படின்னா ட்ரெயினோட எஸ்கேப் பாதி, அடுத்து வந்து இது டோருன்னு சொல்கிறதோட கேட் எஸ்கேப் சொல்லலாம். ஆமாம் கேட் எஸ்கேப் போடுறது பாதி. இப்போதைக்கு இந்த இதை கீழே போட்டுடலாம். அப்படியே மேலே போயிடலாம். கிராண்ட் பவர் எங்கே இருக்கானே தெரில. அவன் படுத்துருந்தானா அப்படியே கன்னெத்து போட்டுடலாம் அவனை. அவ்வளோதான் கன்னெத்தாச்சு. டமால். ஐயோ இந்த ஸ்லிண்டினா வர. ஐயோ ஷேட் ஸ்ப்ளெண்டினா வேறு கரெக்டான இடத்துல வந்து பேக்கப் கொடுத்துருச்சு கிராண்ட்பாக்கு.
எவ்வளோ தெரிஞ்சால் எங்கள் தத்தாவே தூங்கிடும் போது அடிப்பேன்னு சொல்லிட்டு. சரி ஓகே, பிரச்சனை இல்லை, விடுங்க பார்த்துக்கலாம். டே 2 இதுக்கு மேலே கொஞ்சம் பார்த்து விளாட்ணும். ரொம்ப நாள் கழிச்சு ப்ளே பண்ணுறதுனால இந்த கேம் கொஞ்சம் லைட்டாக டஃப்பாக இருக்குது, ஏன்னு தெரில. இவனுங்க வேறு அப்பப்போ இந்த கேஜுக்குள்ளே போட்டு மூடிடுறானுங்க நம்மள. சரி, இப்போ இந்த லாக் பிக் போட்டு ஓப்பன் பண்ணலாம். சீக்கிரம்டா, இதில் பரவாயில்ல, கொஞ்சம் சீக்கிரமாக ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுருக்கானுங்க. ஃபஸ்ட்லாம் ரொம்ப நேரம் இது பண்ணுற மாதிரி இருக்கும். சரி ஓகே, இப்போ இந்த யார் ஃபஸ்ட்டு? ஐயோ கிராணி வந்துச்சு. ஓ ஷேட், கிராணி வந்துச்சு. திரும்பி இப்போ நம்ம கீழே போயிட்டு வர மாதிரி இருக்கும். இதை ஓப்பன் பண்ண முடியாது, அது நம்மளை பார்த்துச்சு. இதுக்கப்புறமா ஒன்றுமே பண்ண முடியாது இப்போதைக்கு. இப்போ என்ன பண்ணுறது, இப்போ ஐடியாவே இல்லையே. இப்போ இதை ஓப்பனும் பண்ண முடியாது. இதுக்கிட்ட வேணால் கொஞ்சம் அதை மாட்டி விட சொல்லலாம், நம்மளை மாட்டி விட சொல்லிட்டு உள்ளே போய் உட்காந்துக்கலாம். ஆனால் கிராண்ட்பா எப்போ வருவான்னு தெரியாது. ஆனால் இல்லை, கிராண்ட்பா எப்போ வருவான்னு தெரியாது. சரி ஓகே, இங்கே வந்துக்கலாம். ஆனால் கிராண்ட்பா எங்கே இருப்பான்னு தெரியாது. இது கிராணி கீழே போயிடும். இப்போ கிராண்ட்பா கிட்டேருந்து தப்பிச்சு போகணும். இப்போ தான் பிரச்சனை. இப்போ அது போயிடும், பிரச்சனை இல்லை. பார்க்க அது பிரச்சனையே இல்லை, போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மேலே போகலாம். மேலே போனால் இங்கே தான் இருக்கான். ஐயோ வந்துட்டான் கிராண்ட்பா. இப்போ வேறு கரெக்டாக ஏமாச்சு சுடுவானே. இப்போ என்ன பண்ணுறது, இங்கே கிராணி இங்கே கிராண்ட்பா, என்ன பண்ணுறதுன்னு ஐடியாவே இல்லையே. 2 பேரும் சுற்று போட்டானுங்க, வேலைக்கு ஆகாது. உட்காந்துக்க வேண்டியதான். இவனும் கீழே போயிட்டானா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அவன் போகிற மாதிரி தெரில இந்த பையன். கிராணியாக வந்துச்சு மேலே. இதுக்கு மேலே அவனால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு பார்த்தா இங்கே நின்றுறான் 2 பேரும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். ஐயோ கிராண்ட்பா பார்த்துட்டான். ஐயோ உள்ள போ. அப்பா அடி, தப்பிச்சேன். ஒரு நேரத்தில் சுட்டு தள்ளியிருப்பான் அந்த பையன். வரவே மாட்டேங்கிறானே, ஒழிஞ்சிக்கினே இருக்கிறான் இந்த பையன். அப்படியே கண் எடுக்க முடிஞ்சால் சூப்பராக இருக்கும். அப்படியே கண்ணை திட்டமால் போடலாம் அவனு. இப்போ இப்படி போய் இங்கேருந்து சிக்னல் கொடுத்துட்டு பார்க்கலாம். அப்படி பார்த்தா கூட கிராணி மட்டும் தான் வரும், கிராண்ட்பா வர மாட்டான். இந்த சவுண்டுக்கு கிராணி மட்டும் தான் வரும், இந்த பெல் சவுண்டுக்கு. இங்கே தான் இதுக்கு என்னது, இது டிக்கெட் கவுண்டர் இது பண்ணுறது போல், மிஷின் போல், ரெசிப்டார் மிஷின். ஓகே இப்போ கிராணி வதான்னு பார்க்கலாம். சீக்கிரம் கிராணி வா. அதுவும் வந்துச்சுன்னா அப்படி போனால் கூட இப்போ இவன் வந்துடுவான், கிராண்ட்பா கீழே வந்துடுவான். கிராண்ட்பா மேலே போயிடுவான், கிராணி வந்து கீழே வந்துடும். இப்போது இது வேறு வெறுப்பு தாங்க, வெறுப்பு இதில். ஐயோ வந்துச்சு, கிராணி வந்துச்சு. பார்த்து கீழே பப்போ மாட்டிக்காதரா, போடா. ஐயோ இப்போன்னு பார்த்தது உள்ளே போக மாட்டேங்குது. வா கிராணி வா. அவ்வளோதான், உள்ளே போயிடுச்சு. சரி இப்போ போகலாம் நம்ம. கிராண்ட்பா வேறு எங்கே இருக்கானே தெரியலையே. அவன் மேலே தான் இருப்பான் கன்ஃபார்மாக. மேலே எங்கேயா ஒழிஞ்சுட்டு இருப்பான். கேம்ப் வச்சு அடிப்பான். அந்த சொல்லலை, இதை போகிறான். நம்ம கிராணி கூட நம்ம நம்பிடலாம், ஆனால் கிராண்ட்பா நம்பவே கூடாது. ஓரமாக செவத்துக்கு பின்னாடி கேம்ப் அடித்து அடிச்சிடுவான். சரி இப்போ ஓகே, இப்போ நம்ம மேலே போகலாம் தைரியமாக. மேலே போகிறையாடா? போயிட்டான், மேலே போயிட்டான். ஓகே, இங்கே தான் இருக்கான், இங்கே எதுவும் இல்லை. கிச்சனில் எதுவும் பார்க்கல இப்போதைக்கு. இங்கே எதுவுமே இல்லை. பிளாங்க்கு கூட இங்கே வைக்கல. சரி ஓகே, இப்போது எந்த சைடு போகிறதுனா மேலே தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. கன் எடுக்கணும், கன் எடுக்க விட மாட்டேங்கிறான் இந்த கிராண்ட்பா. வெறுப்பேற்றினே இருக்கிறான். யாராக இருக்காங்களா? யாரும் இல்லை. ஒரே ஒரு கல் மட்டும் இருக்குது. இப்போ அதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இது கிடச்சிச்சு, வேல்வு கிடச்சிச்சு, வேல்வு நாப். இது நம்மளுக்கு ரொம்ப தேவையான பொருள், பலூன் எஸ்கேப்புக்கு தேவையான பொருள். இதை கீழே போட்டலாம். மேலே கையில் எடுத்துனே போயிடலான்னு நினைக்கிறேன். ஆமாம், கையில் எடுத்துகிட்டு போயிடலாம். இவன் வேறு எங்கே இருக்கானே தெரியல. ஐயோ இவன் வேறு எங்கே இருக்கான்னு தெரியலையே. இவன் வேறு எங்கே இருக்கான்னு தெரியல. கிராண்ட்பா பையன் வந்தாலும் நச்சிருவானே, சொல்ல முடியாது. ஐயோ இது வேறு ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஓஷேடா வந்துச்சு, கிட்ட வந்துச்சு. நான் அதை கீழே போட்டுடலாம். கீழே போட்டு வெயிட் பண்ணலாம். அது கிட்ட வந்தோடனே இறக்கிடலாம். அவ்வளோதான். எந்த சைட்டில் வந்திருக்கேன்? கரெக்டாக தான் வந்திருக்கேன். ஓகே, இந்த வேல் வக்கி எடுத்துன்னு போய்ட்டு அங்கே போட்டுடலாம். சரி இப்போ போகலாம். இந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு கிராண்ட்பா எங்கே இருக்கான்னு தெரியல. கரெக்டாக கொஞ்சம் பார்த்து தான் போகணும். கிராண்ட்பா எங்கே இருக்கானே தெரில. இதோ இருக்கான் கிராண்ட்பா. பார்த்துட்டான். கிராணி இப்போ எங்கே இருக்குன்னு தெரில. கன்று வேறு இன்னும் இது பண்ணல.
ஷட்கி வேறு கீழே போட்டுடலாம். ஆமாம், ஷட்கி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குன்னு உள்ள. நம்மளுக்கு தேவையான பொருள் தான் கிடச்சதுன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இதை எங்கே போடணும்? அந்த ஒர்க்கு. ஓகே ஓகே, இன்னும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உள்ள சூப்பர், நம்மளுக்கு ஏற்ற பொருள் தான். 2 பொருள் கிடச்சிச்சு, பரவாயில்லையே. சரி, இப்போ இந்த பிளாங்க் எடுத்துகிட்டு போய்ட்டு மேலே வைக்கணும். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இது இருக்கும், பாக்ஸ். அந்த பாக்ஸே எடுக்கணும் நம்ம. இப்போ எடுத்து தான் அவனை ரயிலில். இப்போ மேலே போனால் யார் இருப்பாங்கன்னு தெரில. கிராண்ட் பான் சைடு இருக்கான். கிராணி எங்கே இருக்குன்னே தெரில. ஃபஸ்ட்டு தைரியமாக மேலே போகலாம், பார்த்துக்கலாம். வந்துச்சுன்னா பார்த்துக்கலாம். ஐயோ ட்ராப் வச்சுட்டு போயிடுச்சு இந்த கிராணி. அவ்வளோதான், எடுத்து விட்டாச்சு. எங்கே இருக்குன்னே தெரியல கிராணி. இப்போது அது எங்கேயா கிடக்குது. நம்ம போகலாம், சாத்திட்டு மேலே போகலாம். அது எங்கேயா போட்டோம், நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. சரி, இப்போ போகலாம். போயிட்டு இந்த சைடு பார்த்துக்கலாம். இங்கே யாரும் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா இங்கேயே ஒரு பொருள் இருக்குது. இந்த இது போட்டுன்னு சொல்கிறேன் பாருங்க, பலூன் எஸ்கேப்புக்கு அந்த இது. பரவாயில்ல, நம்மளுக்கு இதுவும் கிடச்சிட்டு இது இங்கே போட்டுடலாம். நீங்கள் வேறு வெறுப்பேற்றினே இருக்கிறானுங்க. கீழே விழு. அவ்வளோதான், வந்துடுச்சு. அடுத்து இந்த பிரிட்ஜ் கிராங்க்கும் இங்கே இருக்குது. பிரச்சனையே இல்லை, பிரிட்ஜ் கிராங்க் எடுத்துன்னு போய் கீழே போட்டுடலாம். இவங்க வேறு எங்கே இருக்கானுங்கன்னே தெரியல 2 பேரும். கீழே போடு, கீழே போடு, கீழே போடு, கீழே போடு. ஐயோ, கிராணி பார்த்துச்சு. கீழே போடுறா, கீழே போடுறா சீக்கிரம். அட ஐயோ, இப்போ சுற்று போட்டு அடிப்பானுங்க. இப்போ பார்த்து தான் போகணும் கீழே. இல்லை, இந்த பிரிட்ஜ் கிராங்க கீழே போய்ட்டு மாட்டிடலாம் நம்ம. இவன் வேறு ஒருத்தன் போகிறானே, சீக்கிரம் போய் தொலைடா. இவன் வேறு கையில் கன் இல்லைன்னா நம்ம தைரியமாக போகலாம். இவன் கையில் வேறு கன்று வச்சுருக்கான் வேறு. போடா சீக்கிரம் போடா, சீக்கிரம் போடா. நம்ம போய்ட்டு ஓரமாக போய்ட்டு இந்த கிராங்கை போட்டு விட்டுலாம். இந்த ஒரு பலூன் பார்ட் ஒன்று எடுக்கணும். சீக்கிரம்டா போடா. அவ்வளோதான், இந்த ஒரு பலூனோட இந்த பாக்ஸ் பார்ட். ஓகே, எடுத்தாச்சு. இப்போ எடுத்து இங்கே போட்டலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் இருக்கும், அதையும் எடுக்கணும். இந்த சொட்டைக்கிளி வேறு வந்துடுச்சு. கீழே அப்படியே போட்டுட்டு போயிடலாம். வராத, கிளம்பு. வெப்பனுக்கு எங்கே இருக்குன்னே தெரியலையே. வெப்பனுக்கு கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. எந்த இதில் வெப்பனுக்கு வச்சுருக்கானுன்னு தெரில. இது வேறு சவுண்டு போடலாம். கிராண்ட் பவர் எங்கே இருக்கான்னு தெரியல. இந்த மேட்ச் பாக்ஸ் இங்கே இருக்கட்டும், ஞாபகம் வச்சுக்கலாம். இது நாப் இருக்குது, வால்வு நாப் இருக்குங்க. இது பலூன் எஸ்கேப் தேவையான பொருள். இது மட்டும் இங்கே போட்டுட்டு போய்ட்டுனா எனக்கு அப்புறமா மறந்து போய்டும். இது எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இதான் அந்த பாக்ஸ் அந்த போட்டுடலாம். அது எங்கே இருக்குன்னு தெரியல. இவன் இங்கே இருக்கான், இவன் பிரச்சனையே இல்லை. இப்போ கிராணி தான் பிரச்சனை. டப்புன்னு அதுதான் 360 டிகிரிக்கு டமால்னு திரும்பும் கழுத்து. இவனுக்கு அவ்வளோ இது இல்லை. மேலே ஒரு இது இருக்குது, சிலிண்டர், அதையும் எடுக்கணும். ஐயோ, திரும்பியே மாட்டிக்கினே. ஓடு. ஐயோ, ஓ, மீண்டுமா திரும்பியும் அந்த அடிச்சிச்சு கைஸ். வெறுப்பு. இந்த வாட்டி முன்னெச்சரிக்கையாக இங்கே ட்ராப்பை போட்டுட்டு போயிருக்காங்க. கரெக்டாக கிச்சனில் கேம்ப் பிடிச்சி உட்காந்துருக்கு போல். கரெக்டாக இங்கே வந்து அடிச்சிச்சு. 3வது நாள் வரை வந்துட்டோம். இதுக்கப்புறமா கொஞ்சம் பார்த்து தான் ப்ளே பண்ணணும். இதுக்கு மேலே 2 வாட்டி அவுட் ஆனோன்னா அதுதான் கேம் சொல்லி முடிஞ்சுது. சரி, இன்னொரு வாட்டி நம்ம போகலாம். இந்த வாட்டி கீழேருந்து போவோம், வேலைக்கே நம்ம அப்படியே ஏறிடலாம், பார்த்துக்கலாம். ஓகே, எங்கே பிளாங்க்லாம். ஐயோ, இது எத்தோனே வந்துச்சு. வெப்பனுக்கு கிடைக்கட்டுமே, ஒரு 2 பேரையும் போடுறேன். இங்கே என்ன இது? வெப்பன் கீ சூப்பர், அருமை. வெப்பன் கீ கிடச்சிட்டு. இப்போ வா கிராணி, இப்போ வா, முஞ்சாவா. வெளியே போயிடுச்சு. ஓகே, இப்போ போய்ட்டு நம்ம அந்த வெப்பன் கீயை போட்டு அந்த இது எடுத்துடலாம், ஸ்லிங் ஷாட் எடுத்துடலாம். கிராண்ட்பா இங்கே இல்லை. ஸ்லிங் ஷாட்டை ஃபஸ்ட்டு எடு. எங்கடாது. அவ்வளோதான். இதுக்கப்புறமா வாங்கடா, 2 பேரையும் முடிச்சு விடுறோம். வாங்கடா, வாடா. அவ்வளோதான். உன் பொருளை எடுத்து உன்னையே டொமால் போடு. அவ்வளோதான். இப்போ ஸ்லிங் ஷாட் எடு. ஸ்லிங் ஷாட் எடுத்துகிட்டு அப்படியே கீழே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கிராணி எங்கே இருக்குன்னு பார்த்துக்கலாம். தோதாங்குதா? வா உனக்கு ஹெட்ஷாட் போடணும், வா போடு. இதுக்கப்புறமா வருவேன், ட்ராப் வச்சு நடிப்பேன். கிளம்புக்குறேன். இப்போதைக்கு இது வேணாம், நம்ம ஷார்ட் கன் எடுத்துக்கலாம். லோட் பண்ணிக்கிட்டு
இந்த மேலே ஒரு இது இருக்கும் காக்கா, அதை போட்டு அதுக்கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அது இன்னும் பார்க்கவே இல்லை, என்ன இருக்குதுன்னு போய் பார்க்கல. காக்கா கிட்ட என்ன இருக்குது? அதுக்கிட்ட ஜென்ரேட்டர் கேபிள் இருக்குது. சரி, இப்போதைக்கு அது தேவைன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். போட்டால் தான் இந்த ட்ரெயின் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். சரி, இதையும் கீழே போட்டுடலாம். எலக்ட்ரிசிட்டி வந்தால் தான் இந்த ட்ரெயின் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இப்போ இதையும் கீழே போட்டுடலாம். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு சிலிண்டர் இருக்கும், அதை எடுக்கணும். இப்போது ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த சிலிண்டர் எடுக்கணும். அந்த சிலிண்டர் தான் ரொம்ப தேவையானது பலூன் எஸ்கேப்புக்கு. அந்த ஐயோ, இது வேறு இங்கே வந்துடுச்சு. பார்த்து இறங்கணும். கொஞ்சம் அசந்தாலும் கீழே வந்துன்னா அதுதான், இன்னும் ஒரு நாள் தான் இருக்கும். அப்புறமா ப்ரொப்பைன் டேங்க்கா இது வந்து? ஓகே, எல்லாத்தையும் கீழே போடு. இப்போ அப்படியே இறங்கிட வேண்டியதான். பார்த்துக்கலாம். அவங்க 2 பேரும் வரத்துக்கு இன்னும் ஒரு கரெக்டாக ஒரு அப்ராக்சிமேட்லியாக ஒரு 40 செகண்ட், ஒரு 50 செகண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது சரி, இப்போ போகலாம். இந்த ஜெனரேட்டர் கேபிளை போய்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதில்ல, ஜென்ரேட்டர் கேபிள். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரொப்பைன் டேங்க் இங்கே போட்டு போயிடலாம். ஓகே, இந்த ஜென்ரேட்டர் கேபிள் எடுத்துக்கலாம். இது வேறு உருண்டுக்குனே வருது. சரி, அதை அப்படியே உருண்டுட்டு போட்டோம். சரி, இப்போ போய்ட்டு அந்த ஜெனரேட்டர் கேபிளை போய் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஜென்ரேட்டர் கேபிள் வேறு ஆடினாலே மாட்டேங்குது. சீக்கிரம் போ, சீக்கிரம் போடா. அவ்வளோதான். இப்போது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகலாம். இப்போ இங்கே ஸ்டோன்ஸ் இருக்குது, அதை பிக்கப் பண்ணிக்கலாம். இப்போ கிராணி யாராவது வந்திருப்பாங்க கன்ஃபார்மாக. இப்போ இந்த கன்னை லோட் பண்ணிக்கலாம். எந்த நேரத்தில் வேணால் யார் வேணால் வருவாங்க, சொல்ல முடியாது. இப்போ பக்கத்தில் யாரோ இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஃபஸ்ட்டு யார் வராங்கன்னு பார்க்கலாம். இப்போதைக்கு இங்கே என்ன இருக்குன்னு நான் பார்க்கவே இல்லை. இங்கே எதுவுமே இல்லை. ஷார்ட் கன் லோட் பண்ணு. வந்துட்டான் கிராண்ட்பா. டமால் வச்சுவிடு. கிராணி வர எங்கே இருக்குன்னே தெரியலையே. கிராணி எங்கே இருக்குன்னு தெரில. சரி, இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே எதுவும் இல்லை. இங்கே எதுவும் இல்லை. லோட் பண்ணி கன்று லோட் பண்ணிக்கிறேன். கிராணி வரத்துக்கு கொஞ்ச நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். அது வேறு எங்கேயோ சுற்றி நிற்குதுன்னு நினைக்கிறேன் வெளியே. சரி, இப்போ நான் ஒரு ஐடியா ஒன்று பண்ணலாம். இது அப்படியே எடுத்துகிட்டு போக முடியாது, வேறு வழி இல்லை. பார்த்திங்கன்னா அந்த கன்னை இது கீழே போடலாம். ஐயோ, விழமாட்டேங்குது இது வேறு. சரி, அப்போ நம்ம ஒரு ஐடியா பண்ணலாம். ஷார்ட் கன்னை ஃபஸ்ட்டு கீழே போட்டுடலாம். ஐயோ, இப்போன்னு பார்த்து 2மே அடிச்சிக்குதே. இப்போதைக்கு இந்த ஆர்ட் பலூன் எடு. தான் இப்போ இறங்கலாம் கீழே. 2மே கீழே தான் இருக்குது. ஓகே, இப்போ போகலாம். எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே போட்டு ஷார்ட் கன் வச்சு யாராவது வந்தானுங்க சுற்ற வேண்டிதான். இப்போ தான் காமிக்குது பாருங்க. இந்த 3rd பார்ட்டை தந்து வைக்கும் போது தான் இங்கே காமிக்கும். இந்த மாதிரி போட்டுடலாம். இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட்டு. செகண்ட் பார்ட்டுக்கு இந்த இது கேட்குறாங்க, சிலிண்ட்ரு. நம்மளால் அது வைக்க முடியாது. சிலிண்ட்ரு கேட்குறேன். ப்ரொப்பைன் டேங்க் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெட் கலரில். அதுதான் இங்கே போட்ட டேங்க் இவ்வளோ தூரம் வந்துச்சு. சரி, இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ போய்ட்டு இந்த செகண்ட் பார்ட்டை 3rd பார்ட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் பார்ட்டை ஃபிக்ஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு பார்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது செகண்ட் இருந்தாலும் இப்போ இந்த 3rd பார்ட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியும். சரி, இப்போ போய்ட்டு இந்த செகண்ட் பார்ட் எடுத்துன்னு வரலாம். ஃபஸ்ட்டு இந்த வால்வை போட்டுடலாம். அப்படியே வால்வையும் மேலே போட்டுடலாம். மேலே இல்லை, கீழே. அவ்வளோதான். இன்னும் ஒரு பார்ட் மட்டும் இருக்குது, அது மட்டும் எடுத்துகிட்டு வரணும். இன்னும் அந்த ஒரு பார்ட் நான் எங்கே போட்டேன்னு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அது கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு பார்ட்டை மட்டும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி கன்று எங்கேயோ போட்டுனேன். கன்று தோருக்கு. இப்போ வாங்கடா 3 வாட்டியாக நச்சுங்க. இப்போ வாங்கடா 2 பேரும் வாங்கடா, முடிச்சு விட்றேன். இதோ வந்துச்சு மொட்டை. சொட்டை கிளவி. கமான் போடு. போயிட்டா. இவன் எங்கேன்னு தெரியலையே. சொட்டை களி. இப்போ மொட்டையை முடிக்கணும். மொட்டை எங்கே இருக்கான்னு தெரியல. இங்கே இல்லை. மேலே இல்லைனா வந்து இங்கே தான் இருப்பான் கன்ஃபார்மாக. இங்கே சுற்றின்னு இருப்பான். இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். ஐயோ, இந்த ஸ்லெண்டினா வேறு. சரி, அப்படியே பார்த்து போகலாம். இங்கே இருந்தால் கேம்ப் அடித்தவன் அடிப்பான், சொல்ல முடியாது. இங்கே இருக்கான்னு தெரியலையே.
எதுக்கும் இந்த சைடு கொஞ்சம் பார்த்து தான் போகணும். டமாலும் அடிச்சிருவான், சொல்ல முடியாது. கன்று இல்லை, அந்த வெறியில் அடி இருந்தால் அடிச்சிருவான், சொல்ல முடியாது. சரி, கொஞ்சம் பார்த்தே போகலாம். இங்கே எதுவும் இல்லை. கேட்டு வந்து இது கேட் எஸ்கேப்புக்கு இது தேவைப்படுற இந்த ஃபியூஸ் வைக்கணும். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இது எடுத்துக்கலாம், ஸ்லிங் ஷாட் எடுத்துக்கலாம். ஸ்லிங் ஷாட் எடுத்து மேலே பார்த்தீங்கன்னா 2 பானை இருக்கும். இப்போ நம்ம கீழே தள்ளி விடணும். ஒன்று, இன்னொன்று எங்கேன்னு தெரியலையே. இன்னொன்றுக்கு அந்த சைடு போகணுன்னு நினைக்கிறேன். ஆமாம், கிட்டே வந்துச்சு, பரவாயில்ல. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதை எடுத்து ஒரு ஐடியாவோட ஒரு இடத்துல கீழே போட போகிறேன். கரெக்டாக இந்த கிச்சனுக்கு பக்கத்தில் இருக்க அந்த இதில் போட்டுடலாம். ஃப்ளாஸ்க் இந்த வேஸை போட்டோன்னா அங்கே சவுண்ட் அங்கே கேட்கணும்னு சொல்லிட்டு போவோம். சரி, இப்போதைக்கு இந்த ஷார்ட் கன் இங்கே இருக்கட்டும். ஷார்ட் கன் கையில் இருக்கட்டும். இப்போ யாராவது ஒருத்தர் கன்ஃபார்மாக வரதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. கிராண்ட்பா வந்துட்டான். டொமில் அவ்வளோதான். இப்போ போட்டிருக்கன்னு இப்போதைக்கு தேவையில்லை. ஸ்லெண்டினா வேறு சிக் 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 போ. அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போது மேலே போய்ட்டு இந்த ஸ்லிங் ஷாட் எடுத்துடலாம். ஸ்லிங் ஷாட் எடுத்துகிட்டு அப்படியே மேலே போயிடலாம். இன்னொரு பானை வந்து அந்த சைடு போகணுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது இருக்குது பார்த்தீங்களா, பார்த்து அடிக்கணும். இருக்குது ஒரே கல். ஓ ஷிட், வெறுப்பு. இன்னொரு கல் வேணும் போல், இப்போ எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த கீழே வர அந்த இதை விட்ருங்க. ஷார்ட் கன் வச்சு சுட்டுட்டு சேஃப் ட்ராக்கிங் இருக்குது. க்ரோபாரும் இங்கே இருக்குது, எடுத்துக்கலாம். சேஃப் ட்ராக்கிங் ஃபஸ்ட்டு எடுத்து, யாரோ வராங்களா? யாரும் வரல. இங்கேயே போட்டுட்டு இந்த க்ரோபார் எடுத்து இங்கே பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். யூஸ்ஃபுல்லான பொருள் கிடச்சுன்னா நல்லாயிருக்கும். டெடி, ஓகே. இப்போதைக்கு டெடி இல்லாமல் நம்ம கேம் எஸ்கேப் பண்ணிடலாம். ஆனால் டெடி இருக்கணும். டெடி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து தான் போகணும். ஏன்னா இப்போ கையில் வர கன்று வர இல்லை. கன்று பார்த்திங்கன்னா கீழே கிடக்குது, புல்லட் இல்லாமல். இப்போ இந்த கன்னில் புல்லட் இல்லாத கன்னை வச்சு இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரில. இப்போ 2 பேரும் ட்ராப் வச்சு தான் இங்கே பிடிக்கணும் போல். ஃபஸ்ட்டு ஆமாம், டிக்கெட் வேறு இது பண்ணணும்னு மறந்துட்டோம். சரி, இப்போது காயின் போட்டு அந்த இது வேறு டிக்கெட் வேறு எடுக்கணும். அது எடுத்தால் தான் நம்மளால் பார்த்திங்கன்னா அந்த இதை ஓப்பன் பண்ண முடியும், ட்ரெயின். அப்போ தான் உள்ளே போய்ட்டு அந்த பலூனோட லாஸ்ட்டு பார்ட் எடுத்துகிட்டு வர முடியும். அது வேறு கீழே தான் கிடக்குது இப்போதைக்கு. மேலே வேறு புல்லட் எல்லாமே காலின்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 2-3 இடத்துல தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இவன் வேறு வந்துட்டான் பின்னாடி வேறு. புல்லட் இங்கே இருக்கான்னு தெரியல எனக்கு. நான் ஏற்கனவே 2-3 புல்லட் இங்கே எடுத்துட்டேன். இப்போ இங்கே இருக்கான்னு தெரில. புல்லட்டு ஒன்று இருந்தால் கூட ஓகே, வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிடலாம் அவனை. ஒரே ஒரு புல்லட். இவன் வேறு வந்துட்டானே. சரி, வேறு வழியில் இதுக்குள்ளே போய் உட்காந்துக்க வேண்டியதான். புல்லட் வர எடுத்து லோட் பண்ணி அடிக்கலான்னு பார்த்தா இப்போதைக்கு. சரி, இப்போ இங்கே வெயிட் பண்ணலாம். இந்த பையன் போகிற மாதிரியே தெரியலையே. இங்கே வெயிட் பண்ணலாம் போகிற வரைக்கும். இதோ போகிறான். ஓகே, இங்கே புல்லட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று இருக்குது. ஓகே, புல்லட் எடுத்து ஒன்று டமான்னு ஒன்று போட்டலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ நேரத்துக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு வரமாட்டான். 2 நிமிஷம் 30 செகண்ட். ஆனால் 2 நிமிஷம் 30 செகண்ட்னா அது 2 நிமிஷம் 30 செகண்ட் வந்து அது வந்து ஒரு இது இந்த டைமு. அதுக்குள்ளே இந்த டைமில் வேணால் வருவான். இவ்வளோ கிட்டே இருக்கிற கிராணி கண்ணே தெரியல, பார்த்தீங்களா? அதனால தான் சொல்லுது காது கேட்கும் நல்லா, ஆனால் வந்து கண்ணு தெரியாதுன்னு சொல்லுவாங்களே, அதனால தான். அப்படியே போகலாம், பார்த்து தான் போகணும். இப்போதைக்கு கிராணி எங்கே இருக்குதுன்னு தெரில. இங்கே தான் இருந்துச்சு, பார்த்துட்டு போயிடுச்சு. இப்போ அது எங்கே இருக்குன்னு கரெக்டாக தெரில. இந்த வேஸில் தண்ணி பிடிச்சாச்சு. இப்போ கீழே போய்ட்டு வைக்கணும். பார்த்து தான் போகணும். கிராண்ட் பேங்க இருக்கான்னு தெரில. சரி, பார்த்து கீழே போகலாம். ஒன்றத்தில் வச்சாச்சு. சரி, இப்போ மேலே போகலாம். டப்புன்னு கிராண்ட்பா கரெக்டாக படிக்கட்டில் இருந்து வர வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போது க்ரோபார் எடுத்துகிட்டு மேலே போகலாம். ஸ்லெண்ட்ரினா அந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மேலே ஸ்லெண்ட்ரினா ரூமாண்ட பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே 2 பேரும் எங்கே இருக்காங்கன்னே தெரில. ஸ்லிங் ஷாட்டில் வர இது இல்லை, கல் வேறு இல்லை அடிக்கிறதுக்கு. அது வரை கீழே போய்ட்டு எடுத்துக்கணும். அது வெறுப்பு. சரி, விட்ருங்க, பார்த்துக்கலாம். இன்னும் 2 நாள் இருக்குது. அப்போ கூட
சரி இப்போ பார்த்து கீழே இறங்கணும். பார்த்து 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 அவ்வளோதான். எலக்ட்ரிக் ஸ்விட்சா? என்னடா சம்மந்தமே இல்லாமல் கொடுக்குறீங்க? ஆமாம், இது டெடி பேர் வந்து இங்கே மேலே வச்சோன்னா எதாவது கிடைக்கும்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். நார்மலாக இப்போ பார்த்தீங்கன்னா சேஃப் ட்ராக்கி கொடுக்கும் அது ஸ்லெண்ட்ரினா. இப்போ என்ன கொடுக்க போகுதுன்னு தெரில. சரி இப்போ டெடி பேர் எடுத்துன்னு வரலாம். அதுக்கு முன்னாடி இந்த வேஸில் அப்படியே டெடி பேர் எடுத்துன்னு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வேஸில் பார்த்தீங்கன்னா தண்ணி பிடிச்சி, ஐயோ இது வேறு வந்துச்சு. ஐயோ ஓடு 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 ஓடு. தண்ணி பிடிக்கலான்னு பார்த்தா விட மாட்டேங்குது. என்ன பண்ணுறது, ஐடியாவே இல்லையே. ஒரு ஐடியா. இந்த பிரிட்ஜு கரெக்டாக இந்த பிரிட்ஜாண்டங்க இது போட்டுடலாம். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும். அதனால் பிரச்சனை இல்லை. நம்ம சுற்றிட்டு போயிட்டு தண்ணி பிடிச்சிட்டு கீழே போய்ட்டு வச்சுட்டு வந்துடலாம். என்னன்னு தெரில, இது இவ்வளோ நேரம் ஆகுது இந்த எஸ்கேப்புக்கு மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு. நான் மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா 29 நிமிஷத்துலேயே முடிச்சிடுவேன். பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப நேரம் ஆகுதுன்னு தெரில. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் எடுக்குது இந்த இது பலூன் எஸ்கேப்பு. என்ன காரணம்னு தெரில. இந்த பொருள்லாம் கொஞ்சம் ஹார்டஸ்ட்டு ப்ளேஸில் வச்சுருக்கானுங்க, அதனால நினைக்கிறேன். சரி இப்போ இந்த கதவை அங்கே இருக்குது பார்த்தீங்களா, சொல்லலை. சரி இப்போ நம்ம கீழே போய்ட்டு இந்த தண்ணி பிடிச்சி அங்கே கீழே வச்சுட்டு வந்துடலாம். பெட்லாக் கீ பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். பெட்லாக் கீ வேறு கண்டுபிடிக்கணும். ஆமாம், அது வேறு கண்டுபிடிச்சி இது கீழே என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதை வேறு பார்க்கணும். வெறுப்பு. சரி அதுக்கு முன்னாடியும் இங்கே எங்கேயோ சேஃப் ட்ராக் கீ போட்டேனே. எங்கே சேஃப் ட்ராக் கீ? இப்போ சேஃப் ட்ராக் எங்கே போட்டேன்? இந்த பாக்ஸ் ஆண்ட தான் போட்டேன். டெடி இங்கே இருக்குது. இந்த சேஃப் ட்ராக் எங்கன்னு தெரியலையே. எத்தனை போய் மேலே கீழே போட்டேன்னா இங்கே ட்ரெயின் ஆண்டு எங்கேயோ போட்டேன்னா இங்கே இல்லை, இங்கே இல்லை. ஐயோ இந்த சேஃப் ட்ராக் எங்கே போட்டேன்னு தெரியலையே. இதுக்கு தான் எல்லாத்தையும் ஈஸியான இடத்துல வைக்கணும். ஈஸியாக தான் வச்சேன். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இது மேலே ஏறத்துல அந்த ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருந்துச்சு பார்த்திங்களா, அங்கே தான் போட்டேன். கிளிச்சாக எங்கேயா போய் விழுந்துச்சா, எங்கே போச்சுன்னு தெரியலையே. கன்ஃபார்மாக இந்த பாக்ஸ் ஆண்ட தான் நான் போட்டேன். இந்த ஹோல்ஸில் போட்டேன். பார்த்திங்கன்னா கீழே வந்துச்சு. ஐயோ இது வேறு வந்துச்சு. டெடி வேறு இந்த ஜென்மத்தில் டெடி எடுக்க முடியாது, இவ்வளோ கிட்டக்குது அது. சரி பார்த்தீங்கன்னா அந்த எடு சேஃப்டியை கண்டுபிடிச்சிட்டேன். அந்த பாக்ஸுக்கு பின்னாடி தான் இருந்துச்சு. அதை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஐயோ கிராண்ட் பவர் வந்துட்டான். ஐயோ ஸ்லெண்ட்ரி நான் கம்முன்னு அவ்வளோதான். இந்த சேஃப் ட்ராக் எடுத்துகிட்டு போய்ட்டு மேலே தான் போடணும். அவன் அங்கே தான் இருக்கான், என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ வந்து 2 பேரும் வந்துட்டாங்க. பெஸ்ட் டியோ ஃபார் எவர் மாதிரி வந்துட்டானுங்க 2 பேரும். இப்போது ஒருத்தர் இங்கே வர வச்சுட்டு சரி இப்போ இங்கே மேலே வந்துட்டேன். ஓகே இப்போ வந்துட்டேன். எப்படியோ அவளை திசை திருப்பிட்டு வந்துட்டேன். இப்போது இந்த இதை கீழே போட்டு உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு தேவையானது. ஐயோ இந்த ஃப்யூஸை வச்சு என்னடா பண்ணுவேண்ணா, இது எதுக்கடா கொடுக்குறீங்க சம்மந்தம் இல்லாமல். சரி ஓகே இந்த டெடி பேர் தான் இங்கே க்ரோ பார். ஆமாம் மேலே போனோன்னா போய் பார்த்தோன்னா இல்லையான்னு தெரியல. மேலே வந்து எலக்ட்ரிக் ஸ்விட்ச் இருந்துச்சு, அது தேவையே இல்லை. இப்போ இது எத்தணுன்னு பார்த்தேனே. டெடி பேர் இங்கே எங்கேயோ போட்டேனே. டெடி பேர் கீழே இருக்குது. அதுக்கு முன்னாடி கன்னை லோட் பண்ணலான்னு பார்த்தா இங்கே புல்லெட் ஆள் தான் காலி. சரி இப்போ இந்த டெடி பேரை வந்து இங்கே போட்டலாம். என்ன கீ கொடுக்க போகிற ஸ்லெண்ட்ரினா கொடு, டப்புன்னு சீக்கிரமாக கொடு. என்ன கீ கொடுக்க போகிற? என்ன கீ பேட்லாக் கீ. அருமை 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 அருமை. சரி அதை கீழே போட்டுடலாம். இந்த எலக்ட்ரிக் ஸ்விட்ச் பார்த்திங்கன்னா இதையும் கீழே போட்டுடலாம். இதுவும் தேவைப்படும்னு நினைக்கிறேன். இந்த ஜென்ரேட்டர் கேபிளோட இதுவும் தேவைப்படும்னு நினைக்கிறேன். இந்த இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு, ட்ரெயின் ஓப்பன் பண்ணுறதுக்கு இது ரெண்டும் தேவைன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை கீழே போட்டுடலாம். ரெண்டாவது இந்த பெட்லாக் எங்கே போட்டேன்? அதோ இருக்குது. அதையும் எடுத்து கீழே போட்டு அப்படியே கீழே போய்ட்டு இது பண்ணலாம். சரி இப்போ அந்த இது வந்து இப்போ எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே ஜாயின் பண்ணணும். இது பார்த்து தான் போகணும். எங்கேருந்து வேணால் அட்டாக் பண்ணுவானுங்க 2 பேரும். இப்போ வரைக்கும் நான் எஸ்கேப் தான் இருக்கேன் அவங்ககிட்டருந்து. இன்னும் நான் எதுவுமே இது பண்ணல. எப்படி சொல்கிறது, நான் இன்னும் எதுவுமே இப்போது 2 பேரும் சுடக்கூட இல்லை. இப்போ இந்த சுவிட்சை மாட்டணும். அவங்கக்கிட்ட மாட்டினேன்னா அவ்வளோதான். அவ்வளோதான். இப்போயாவது ஓப்பன் ஆச்சா? இப்போவும் ஓப்பன் ஆகலையா? அருமை. இப்போ டிக்கெட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி மேலே போயிட்டு அந்த காயின் எடுக்கணும் வேறு. ஆமாம் காயின் எடுக்கணும். போய்ட்டு காயின் எடுத்துன்னு வரலாம்.
இதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது. இந்த காயின் எங்கே? காயின் எடுத்து ஓப்பன் பண்ணிட்டேன். எவ்வளோ நேரம்டா இப்போ. இந்த லாஸ்ட்டு பீஸையும் எடுத்தாச்சு. இப்போ இதை எடுத்துக்கிட்டு மேலே பார்த்து போகணும் இப்போது. அதுதான் இங்கே இருக்கிற ஒரே டாஸ்க். சீக்கிரம் மேலே போவோம். யாரும் வந்துடாதீங்களா. ஒரு கல் இருக்குது, வேணால் ஒருத்தர் சுட்டுட்டு வேணால் போகலாமான்னு யோசிக்கிறேன். வேணாம் விடும், பரவாயில்ல விடுங்க, இப்படியே பார்த்துலாம். ஓகே, இப்போ உள்ளே போயிட்டு இந்த மேலே இருந்து வச்சிடலாம், அவ்வளோதான். இன்னும் லாஸ்ட் ஒரு பார்ட் பார்த்திங்கன்னா அங்கே கிடக்குது பாருங்கள். இதே ஃபிக்ஸ் பண்ணிட்டு மேட்ச் பாக்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும். அது எங்கேயோ போட்டுன்னு நினைக்கிறேன் மேட்ச் பாக்ஸ். ஆமாம், அந்த இதில் ஷெட்கி இது ஷெட் ரூமில் இருக்குது. ஷெட் அங்கே போகணும். இப்போது அங்கே சுற்றிட்டு போகணுன்னு அப்படியே வந்துட்டேன். சரி, ஓகே. அவ்வளோதான். ஏன் ஒரு மாதிரி ரத்தமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, திரும்பி இன்னொரு அடி செத்துட்டேன். அதை காமிச்சா அப்படியே டைம் போயினே இருக்குன்னு சொல்லி நான் இது பண்ணிட்டேன். ஓகே, இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஆக்சிலேட்டர். சரி, அவ்வளோதான். நம்ம தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். எதுக்கு இப்போ நான் சம்மந்தமாக அதை ஓப்பன் பண்ணேன்னு எனக்கே தெரில. சரி, ஓகே, மேட்ச் பாக்ஸ் எடுத்தாச்சு. இப்போ இதை பற்ற வச்சிடலாம். ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ண சொல்கிறானுங்க. ஆன் பண்ணிட்டு ஓகே, அவ்வளோதான், பற்ற வச்சாச்சு. ஐயோ கிராணி வந்துடுச்சு. ஐயோ இவன் வந்துட்டான், மொட்டையும் வந்துட்டான். உட்கார். லாஸ்ட் டே வேறு. சரி, லாஸ்ட் டேல சாரி 4th டேல. அப்பா, ஓகே பண்ணிட்டேன். கீழே போட்டுரு. ட்ராப்பில் வேறு கால் மாட்டிச்சு. அப்படியே பறந்து போகிறேன், எப்படின்னு தெரில. ஃபைனலி எப்படியோ இந்த பலூன் எஸ்கேப் பண்ணியாச்சு கைஸ். கருப்பாக ஒரு உருவம் பலூன் மேலே போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதான் நம்ம. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு கைஸ். பலூன் எஸ்கேப் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டோம். கிராணி சாப்டர் 3ல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ தான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனால் கொடுத்துருச்சுங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு ரிமூவுக்கும் மறக்காமல் வந்துடும். இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோக்கள் சந்திக்கும்படி இது உங்கள் MLG ஸ்டீஃபன். பை கைஸ்.